இன்றைக்கான நம்மளுடைய லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் 2 பீட்ரூட்டை வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் பொடியானதில் ரொம்ப சின்னதானதில் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பீட்ரூட்டையும் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இடிக்கிற கல்லில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 துண்டளவு இஞ்சியும், நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். இதை அந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லாட்டி மிக்சியில் கூட, இல்லைனா குறப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, குறப்பாக அரைச்சிக்க. மிக்சியில் கூட இந்தளவுக்கு நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போது கோதுமை மாவு தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். கூட 1 ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்து நல்லா கையில் கசக்கி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து எடுத்தோம் இல்லையா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாயோடைய விழுது அதையும் சேர்த்துட்டு நம்ம துருவி எடுத்த பீட்ரூட்டையும் இது கூடவே வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இன்னும் பீட்ரூட்லேயே நிறையா தண்ணி சத்து இருக்கும் இல்லையா, அது நம்ம இடித்து வேறு சேர்த்துருக்கோம். அதில்னா கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சாரிங்க, நான் உப்பு சேர்க்குறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதனால் உப்பை வந்து இப்போ தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து இப்போ சேர்த்தா சேராது இல்லையா, அதனால் தண்ணியில் கரைச்சிட்டு இப்போ உப்பை சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. எந்த ஒரு மாவாக இருந்தாலும் பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி எல்லாமே. இப்போ கையில் நான் வந்து கோதுமை மாவு தான் தொட்டிருக்கேன். கோதுமை மாவை தொட்டுட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஈவன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் கையில் வந்து மாவை தொட்டுக்குங்க. மாவு தொட்டு நம்ம உருண்டையை எடுத்துகிட்டு உடனே மூடி வச்சிடணுங்க. காஞ்சி போயிடக்கூடாது மாவு. மூடி வச்சுருங்க. ஒவ்வொரு டைமும் எடுத்ததுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஒரு சின்னதாக பால் மாதிரி பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கோதுமை மாவில் வந்து முக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேக்கையில் வந்து ஒட்டாமல் வரும். எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க, மாவுலே திரட்டி எடுத்தால் போதும் நம்மளுக்கு. இது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும், ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்குங்க. உங்களுக்கு ஒட்டுனுச்சு அப்படின்னா திரும்பவுமே நீங்கள் கோதுமை மாவில் ஒரு டைம் முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், லேசாக எனக்கு ஒட்டுது. திரும்பவும் நான் கோதுமை மாவில் போட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்க்கிறேன். நான் இன்னுமே க்யூட்டாக அழகாக செய்யணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே பிங்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னமும் சின்னதாக க்யூட்டாக கொடுக்கல பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கனமாக வந்து தேய்ச்சிங்க, ரொம்ப லேசாக தேய்க்காதீங்க. கொஞ்சம் கனமாக தேய்ச்சா தான் சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ கல் சூடானதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு ஒரு சைடு திருப்பிட்டு 1 நிமிஷத்துலேயே திருப்பியும் அந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். இப்போ இன்னொரு சைடு திருப்பிட்டு பாருங்கள், மேலே கொஞ்சம் வந்து வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம். இப்போது நம்ம நெய் தடவணும் இல்லையா, அந்த சைடாக நம்ம திருப்பி போட்டுடலாம் கல்லில். இப்போ மேலேயும் நம்ம நெய் தடவிக்கலாம். கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டயத்தில் டக்குன்னு கருகிரும் நெய் தடவிட்டு பண்ணுறதுனால. இப்போ இன்னொரு சைடையும் நல்லா கல்லை திருப்பி போட்டு பரட்டி எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தியான, கலர்ஃபுல்லான, க்யூட்டான நம்மளுடைய பீட்ரூட் சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. நான் இதுக்கு கூடவே வந்து இன்றைக்கி தயிரும் அதில் வந்து வெள்ளரிக்காயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்கு. கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி சாட் மசாலா சேர்க்குறேன்னா, கூட வந்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துட்டா நம்மளுடைய குக்கும்பர் ரைத்தா வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுடைய குக்கும்பர் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். நம்ம பண்ண சூப்பரான, க்யூட்டான, ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. கூடவே நம்ம பண்ண குக்கும்பர் ரைத்தா. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மசாலா பீனட் இருக்கு இல்லையா, மசாலா கடலை இருக்கு இல்லையா, நடக்கடலை, அந்த கடலை தான் வைக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி பப்பாளி பழம் எடுத்திருக்கேங்க. கூடவே வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து செஞ்சுருக்கேன். அதில் வந்து சீனியும் உப்பும் சேர்த்து லெமன் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த லெமன் ஜூஸையும் வச்சிடலாம். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கான நம்மளுடைய சூப்பரான, ஹெல்த்தியான, கலர்ஃபுல்லான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.